நான் சொல்லவில்லை, என்னுடன் படித்த தோழர்கள் மற்றும் நண்பர்கள் இது போன்ற கேள்விகளை கேட்டார்கள். அந்த கேள்விகள் என் மனதில் இருக்கிறது. கொடியை வானில் பறக்கவிட்ட முதல் நாளே இப்படி எதிர்ப்பு வருகிறது. இன்னும் எத்தனை எதிர்ப்புகளை சந்திக்க போகிறார், இன்னும் எத்தனை வரலாற்று சாதனைகளை படைக்கப் போகிறார் என்பதை எண்ணிதான் நான் பார்க்க முடியும். எம்ஜிஆரை போன்று, அதன் பிறகு கமலஹாசன் மறைந்தும் உள்ளத்தில் வாழ்கிற எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்திருந்து இந்த மண்ணை விட்டு சென்றிருக்கிறார். மட்டுமே மனதை விட்டு செல்லாமல் மறைந்திருக்கிற கேப்டன் விஜயகாந்த் போன்றவர்கள் மற்றும் தற்போது அங்கீகாரம் பெற்றிருக்கிற நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் உள்ளிட்ட நடிகர் மற்றும் இயக்குநர்கள் எல்லாம் திரையுலகில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தன் கல்வியாலும் தன் அறிவாற்றலாலும் வளர்ந்தோங்கி இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களும் இருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக எழுச்சி தமிழர் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். எனவே 2026 களம் வேறுபட்ட களமா, இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அதிமுகவின் இரு களங்களும் மாறி மாறி ஆண்டு இருக்கிறார்கள். அதுபோல் மீண்டும் ஆளக்கூடிய களமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகிறது என்பது மக்கள் பணி ஆற்றுகிறார். அதில் ஒரு முக்கிய கருத்தை, சமத்துவ கருத்தை பதிவு செய்திருக்கிறார் என்பது எங்களை போன்ற மாணவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது மிகப்பெரிய ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு சமத்துவத்தை பேசக்கூடிய சொல். எனவே அச்சொல் அடிப்படையிலே முற்போக்கு சிந்தனையில் அரசியல் களத்தில் களமாட என்னை போன்ற மாணவர்கள் சார்பிலே தளபதியார் விஜய் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கிறேன். சில நபர்கள் சொல்வதை வைத்து நாம் பேச முடியாது. கொடிக்கான விளக்கத்தை விரைவில் அறிவிப்பேன் என்று தளபதியார் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் விளக்கம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் திட்டவட்டமாக முன்னடியாக சொல்ல முடியாது. அவர் விளக்கத்தை அறிவிக்க வேண்டும். அவர் அறிவித்த பிறகு அந்த விளக்கம் சரியா தவறா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். பண்ணும்போதே பெரிய பிரச்சனை எல்லாம் நிறைய ஏற்படுது. அப்போ பாதுகாப்பு தளபதிக்கு கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க? உங்களுடைய கருத்து? பாதுகாப்பு என்பது ஒரு தனிநபருக்கு கொடுக்க முடியாது. அரசியல் ஆளுமைகளுக்கு கொடுக்கலாம், மக்கள் பணி ஆற்றுவர்களுக்கு கொடுக்கலாம். அப்படி பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்றால் தற்போது படுகொலை செய்யப்பட்ட ஆம்சாங் அவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஏன்னா அவர் சிறந்த ஒரு மக்களுக்காகவே அர்ப்பணித்து மக்கள் பணி ஆற்றியவர். சென்னையில் அதிக இளைஞர்களின் வழக்கறிஞர்களை உருவாக்கியவர். தமிழ்நாடு எங்கிலும் இளைஞர் வழக்கறிஞர்களை உருவாக்கியவர். அவர்களுக்கு கொடுத்திருக்கலாம். அதுபோல ஆளுமைகள் அதிகமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கலாம். தளபதியார் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகம் தற்போது ஆளும் கட்சியாக இருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. கண்டிப்பாக பாதுகாப்பு வழங்குவார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் திரையுலகில் இருந்து அரசியல் களத்திற்கு மாறியிருக்கிறார். அரசியல் களம் திரை களம் போல் அல்ல. அரசியல் களம் முற்றிலும் வேறுபட்ட களம். சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற தலைவர்களை கொண்ட அடுக்கடுக்கான தலைவர்களை பின்பற்றிய இயக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், கார்ல் மார்க்ஸ் உள்ளிட்ட தலைவர்களை வழியில் களமாடக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அறிஞர் அண்ணா, கலைஞர், தற்போது தளபதியார் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அதனைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் போன்ற தலைவர் பெருமக்களும் இருக்கிறார்கள். இதுபோல் பல்வேறு கட்சிகள் தமிழ்நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கிற போது கட்சிகளை அறிவித்தவர் என்னை போன்ற மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. எனவே தளபதியார் விஜய் அவர்களுக்கு அரசியலுக்கு வருவது மற்றும் மக்கள் பணி ஆற்றுவதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கிறேன். அதுபோல் சிறந்த ஆளுமையாக வளம் பெற மற்றும் அவருடைய கொள்கைகளை விரைவில் அறிவித்தால் மட்டுமே அவருடைய கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாரா அல்லது வேறுபட்டு களமாக மாறுகிறார்களா என்பதை அவர்கள் கொள்கை தெளிவு மட்டுமே சொல்லும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.